ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இன்று ஒரு புதிய பிரசங்கம், ஒரு புதிய சொற்பொழிவு. கியான்வாபி மசூதியை பற்றிய பல சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது பெரிதாகவும் இருக்கின்றது. என்னுடைய சொற்பொழிவு என்னவென்றால், எதை பற்றி என்றால், எதற்காக நம்முடைய அன்பு சகோதரர்கள், பாரத தேசத்தின் பிள்ளைகள், இஸ்லாமிய சகோதரர்கள், எதற்காக அவர்கள் இந்த கியான்வாபி கோவில்களை திருப்பி இந்துக்களிடமே ஒப்படைக்கலாம் என்ற என்னுடைய அபிப்பிராயத்தை பற்றி நான் கூறுகின்றேன். அதற்கு முன்பாக சர்வே ஜனாக சுகினோ பவந்து, ஸ்திரீபியக தீர்க்க சுமங்கலி பவ, வியாபார ஜனேபியக சர்வ கோட்டி கோட்டி லாபம் பிராப்திரஸ்து, சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்று கூறிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். கியான்வாபி என்று கூறுகிறார்கள். அது ஹிந்தி மொழி. ஹிந்தி மொழியில், சம்ஸ்கிருத மொழியில் என்னவென்றால் ஞானம் வா அபி. ஞானம் என்பது நம்முடைய அறிவு, நாலேஜ் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அறிவு. வா நிச்சயமாக அப்படித்தான், அபி பிறகு அப்படின்னு அர்த்தம். ஆல்சோ என்று சொல்வார்கள். அப்பி சரியான உங்களுக்கு இந்த தமிழும் இந்த சம்ஸ்கிருதத்திலாம் மொழிபெயர்த்தல் சற்று ஒரு கடினம். ஏன்னால் அது கலாச்சார ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய சில பதங்கள், சில வாசகங்கள் இருக்கின்றன. சரி, இப்போ இதனுடைய அர்த்தம் ஞானம் வா அபி. ஞானம் நிச்சயமாக பிறகு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, ஞானம் மட்டும்தான், சர்டன்லி நிச்சயமாக ஞானம். அப்பிங்கிறது ஆல்சோன்னு அர்த்தம். பிறகு, பின்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஞானம் வந்து விட்டது, பின்பு அப்படின்னு வரா மாதிரி வரலாம். இது எப்படி வந்தது? இதனுடைய வரலாறை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிடில் அது சரி வராது. 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் வைத்துக் கொள்ளுங்கள். பகவத் பாதா சங்கராச்சாரியார் இருந்தார் என்று, காலடியில் இருந்தார் என்று எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். பல நூல்களை எழுதினார், பல விமர்சனங்கள் செய்துள்ளார், பல உபனிஷதுகளுக்கு ஆழ்ந்த அறிவாளி. அவரை விட அறிவாளி ஞானத்தில், தத்துவ ஞானத்தில் யாராவது இருக்கிறார்களா என்பது சந்தேகம். கவிகள் இருக்கலாம். ஞானிகள் வேற, கவிகள் வேற. பாட்டு எழுதப்பட்டவன் வேற, பாட்டை பாடப்பட்டவன் வேற. கவியை எழுதுவனா பாட முடியாது. நன்றாக பாடுபவனுக்கு அந்த மாதிரி கவிதையும் எழுத வராது. உதாரணமாக கவிஞர் கண்ணதாசனும் செம்மங்குடி ஸ்ரீனிவாசையரும் எடுத்துக்கொள்ளலாம். வேண்டுமென்றால் நீங்களே புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஞானம் வா அப்படி என்ன ஆகிற்று என்றால், 7ஆம் நூற்றாண்டில் ஆச்சாரியார் அவர்கள் 4 அவர்களுடைய சீடர்களுடன் காசி, வாரணாசி என்று கூறுகிறார்கள், காசியில் கங்கையில் குளித்துவிட்டு சீடர்களுடன் போய்கொண்டிருந்தார். காசி விஸ்வநாத கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக போய்கொண்டிருந்த தருணத்தில் ஒரு சண்டாளன் 4 நாய்களுடன் அவருடைய பாதையில் குறுக்கிட்டான். பாதையில் குறுக்கிடும் போது அந்த சண்டாளனை பார்த்து அவருக்கு சற்று ஒரு அதிர்ச்சி, ஒரு துயரம் ஏற்பட்டது மனதில். என்னடா இது, நம்ம பாதையில் அவன் குறுக்கில் குறுக்கிடுகின்றானே என்று நினைத்து கொண்டு அவனை பார்த்து சம்ஸ்கிருதத்தில் விவேக சூடாமணியில் வரும் இது சம்ஸ்கிருதத்தில் கேட்கின்றார். ஏய் சண்டாளா, அந்யவேஷம் தரம் திருஷ்டுவா கச்ச கச்சேதி அப்ரவீத் சங்கரோஸ்மி அகம் சண்டாளா தம் புனக பிராஹா சங்கரம். இதுதான் வாசகம். அந்யவேஷம் தரம் திருஷ்டுவா. அந்யவேஷம்னா வேறு வேஷம் அப்படின்னு ஒரு மரியாதையா எழுதுறாங்க, அவ்வளவுதான். அது அந்த சண்டாளர்கள் அந்த காலத்துல சாதாரண மனிதர்கள் மாதிரி நல்ல சலவை செய்த உடைகளையோ வேட்டிகளையோ அப்படிலாம் அணிய மாட்டார்கள். கைக்கு கிடைத்ததை தோலோ மானோ இலைகளோ எடுத்து உடுத்தி கொள்வார்கள். பிறகு ஒரு வித்தியாசமான மாலைகள் எல்லாம் இருக்கலாம். நகங்கள், பல்லுகள் எல்லாம் போன்றவையெல்லாம் வைத்துக்கொண்டு மாலை, அதெல்லாம் விடுங்கள். தலையெல்லாம் சீவாமல் பிடாரிகள் போல விரித்து ஆடக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். அதான் அந்நியவேஷம் தரம் போட்டிருக்கிறது. பார்த்து விட்டு, திருஷ்டுவா பார்த்து விட்டு, கச்ச போ கச்ச கச்சேதி, கச்ச கச்ச இதினா 10 ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி கச்ச கச்சன்னு இப்படி, அப்ரவீத் சொன்னார், கூறினார். அப்ரவீத்னா கூறினார், இறந்த காலம் வச்சனம். அப்ரவீத் சங்கரோஸ்மி அகம் சண்டாளா. சண்டாளா, அகம் சங்கரஹ அஸ்மி, நான் சங்கரன். ஹே சண்டாளா, அவனை, தம் அவனை,
புனக திருப்பியும் மறுபடியும் பிராஹா சங்கரம், பிரஹாரம் சங்கரம் சொல்லலாம். சங்கரம் அவனை திட்டினார் அர்த்தம். பிரஹாரம்னு நிறைய அர்த்தம் இருக்கு, திட்டுறது அடிக்கிறதுலாம். பிரஹாரம் சங்கரம், சங்கரம் அவனை திட்டுதல் அப்படின்னு முடிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஒரு சண்டாளன் ஒரு விதமாக உடைகளை அணிந்து கொண்டு அழுக்காக குளிக்காமல் 4 நாய்களை வைத்துக்கொண்டு சங்கரனுடைய பாதையில், ஆச்சாரியருடைய பாதையில் குறுக்கிடுகின்றான். ஆச்சாரியர் சுத்தமாக கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு தன்னுடைய சீடர்களுடன் கோவிலுக்கு தொழுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் தான், டேய் நான் சங்கரா, இவனை பார்த்து, சண்டாளனை பார்த்துட்டு நான் சங்கராடான்னு அவன் திட்டுறார். போடா போ போ போ, என்னுடைய பாதையில குறுக்கிடாத, போ போ, கச்ச கச்ச என்று சொல்கின்றார். அதற்கு அந்த சண்டாளன் அழகாக பதில் எப்படி கொடுக்கின்றான் என்று பாருங்கள். ஒரு வித்தியாசமாக, ஒரு புன்முறுவலுடன், ஒரு கேலியாக ஒரு புன்முறுவலுடன் சங்கரனை, ஆச்சாரியரை பார்த்து நின்று, நிதானமாக நின்று, அந்த புன்முறுவல் முகத்துடன் அவன் கேட்கின்றான், அன்னமயாத் அன்னமயம் அதவா சைத்தன்யம் ஏவ சைத்தன்யம் த்விஜ வர்ய துவம் வாஞ்சசி கிம் ப்ரூஹி கச்ச கச்ச. என்ன அழகான அர்த்தம் பாருங்க. சங்கராச்சாரியார் இதை கேட்டுவிட்டு அப்படியே ஸ்தம்பித்து அப்படியே அங்கு நின்று விடுகின்றார். அர்த்தத்தை முதலில் பார்ப்போம். அன்னமயாத், அன்னத்திலிருந்து, பஞ்சமி விபக்தி, 5வது விபக்தி, அதிலிருந்து, இருந்துன்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா உருபுகள்ல. அன்னமயாத், அன்னத்திலிருந்து அன்னமயமான எண்ணெய், அன்னமயம் இல்லாவிடில், அதவா இல்லாவிடில் சைத்தன்யம் மட்டும், சைத்தன்யம், சைத்தன்யத்தை, சைத்தன்யம் என்கிறது கான்சியஸ்னஸ், நம் உள்ளில் இருக்கும் ஆத்மான்னு வைத்துக் கொள்ளுங்கள், பிரக்ஞை. சைத்தன்யம் ஏவ சைத்தன்யம், ஒன்லி, மட்டும் சைத்தன்யம். த்விஜவர்ய, த்விஜம்னா 2 பிறப்புகளை உடையவன். அதாவது வேதங்களை 2 பிறப்பு. முதல் பிறப்பு நம்முடைய இந்து தர்ம சாஸ்திர பிரகாரம் முதல் பிறப்பு குடுமி என்று கூறுவார்கள், இல்லை நாமகரணம், பேரிடுதல் என்று கூறுவார்கள். பூச்சூடல், பேரிடுதல் சொல்லுவாங்க. 2வது எல்லா வர்ணத்துக்குள்ளும் இந்த பூணல் உண்டு, இந்த பவித்திரமான நூல்கள் நம்முடையது. அது 2வது. அது எதற்காக போடுகிறோம்னா வேத படிப்புகளுக்காக. அதோடைய அறிகுறி ஆரம்பித்து விட்டாய், இனி முதல் உனக்கு வேதம்தான், வேத படிப்புகளை நீ ஈடுபட வேண்டும் என்று கூறுவார்கள். அதனால் த்விஜ ஆரிய சார், நோபல் சார், மகோதய அப்படின்னு சம்ஸ்கிருதம் நிறைய சொல்லுவாங்க. ஆரிய புத்ரா, மதிப்புக்குரிய, மாண்பு மிகு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆரிய அப்படின்னு அது சம்ஸ்கிருத கலாச்சார வார்த்தை அந்த காலத்தில் இருந்தது. ஆரிய, மதிப்பிற்குரிய, மாண்புமிகு, த்விஜ, 2 தடவை பிறந்தவனே, நீ கூறுகின்றாய், தொம் வாஞ்சசிங்கிறார். வாஞ்சிநாதன் நம்ம கோவில்கள் நிறைய இருக்கு. வாஞ்சினா போலோநாத் அப்படிப்பாங்க. தொம் வாஞ்சசி, இதான் அர்த்தம். அதுக்கு வேற சில அர்த்தங்கள் இருக்கலாம், பட் வாஞ்சசின்னா இதுதான். நீ கூறுகின்றாய், ஒருமையில பேசலாம், சம்ஸ்கிருதத்தில் பேசலாம், தப்பில்லை. நீ கூறுகின்றாய், தொம் வாஞ்சசி, கிம் எதை கூறுகின்றாய், கச்ச கச்ச, கிம் ப்ரூஹி கச்ச கச்ச. சங்கரனுக்கு, ஆச்சாரியருக்கு அப்படியே நின்னுட்டார், திகைத்து ஸ்தம்பித்து விட்டார். என்னடா இந்த சண்டாளனா எனக்கு ஆத்ம வித்தியை கத்துக் கொடுக்கறான், இதுலயும் ஞானம் இருக்கு, பிறகு ஞானம் அல்லவா? இவனுடைய வாஜகத்திலிருந்து ஞானம் வா அபி. என்ன வாஜகம்? நீ என்னை போ என்று கூறுகின்றாயா? இந்த அன்னங்களால், இந்த சாப்பாட்டு பொருள்களால், இந்த அரிசியினால், உளுந்தினால், பருப்பினால், காய்கறியினால் உண்டாக்கப்பட்ட இந்த உடம்பை நீ போ என்று கூறுகின்றாயா? இல்லாவிடில் என்னுள் இருக்கும் தெய்வீக ஆத்மாவை நீ போ என்று கூறுகின்றாய. போ என்று கூறுகின்றாய், பார்த்துவிட்டு. எதை பார்த்துவிட்டு கூறுகின்றாய், எதை கூறுகின்றாய் என்று கேட்கும் பொழுது சங்கரனுக்கு, ஆச்சாரியருக்கு திகைத்து விட்டார். இதுதான் ஞானம். ஞானம் இங்கே வந்தது எனக்கு. ஞானம், ஆத்மா வேற, மனிதன் வேற. நீ எதை கூறுகின்றாய்? ஞானம் வா அபி. எஸ்,
ஞானம் ஆல்சோ சர்டன்லி ஆல்சோ அப்பி ஆல்சோ ஞானம் வா அப்பி அறிவு நிச்சயமாக பிறகு அப்படின்னு வாரத்தில் அந்த உபாதி அந்த பட்டத்தை கொடுத்து ஞானம் வா அப்பி தான் அந்த இடத்துடைய பேரு. அது கியான் வா, கியான்ங்கிறது ஹிந்தியில கியான் கொஞ்சம் விநியாசங்கள், கொஞ்சம் வார்த்தைகளில் உச்சரிப்பு, பொருள்கள் அர்த்தம் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த வார்த்தைகளின் ஹிந்தி வார்த்தை அவர்களும் தேவநாகிரி எழுத்துக்கள் தான், அது கொஞ்சம் வித்தியாசங்கள் வரலாம். கியான் வா பி அப்படிம்பாங்க, வா அப்பிய வா பின்ட்டாங்க, கியான்ங்கிறாங்க. இந்த ஞானத்தை, இந்த ஞானம் எப்பேற்பட்டது? இது உலகில் எந்த கலாச்சாரத்திலும் இல்லாத ஒரு ஞானம். அதாவது நாம் பரமாத்மாவை கூறுவதான் அல்லாஹ் என்று கூறுகிறார்கள் யூதர்கள் மொழியில், அதாவது காட் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு சொரூபம் கிடையாது, அவர்களுக்கு குணங்கள் குணாதிசயங்கள் கிடையாது. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று நம்ம பிரகலாதன் கதையிலேயே பார்த்திருக்கோம், சொற்களையே பார்த்திருக்கோம். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்குமரம் நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே என்று தாயுமானவர் எங்கேயும் இருப்பார். ஏன் ஸ்தேனங்கிட்ட, அதாவது சமகத்தில் ருத்ரத்தெல்லாம் மந்திரங்கள் வரும், அங்கேயும் இருக்கார். திருடங்கிட்ட இருக்கார், கொலகாரன்ட்ட இருக்கார், கல்வன்ட்ட இருக்கார், பொய் சொல்லப்பட்டவர்களையும் இருக்கார். அந்த பொய் சொல்ல வார்த்தைகளிலும் அவர் இருக்கணும், உண்மை சொல்லும் வார்த்தைகளிலும் அவர் இருக்கார். வானத்தில் இருக்கார், பூமியில இருக்கார், கீழே இருக்கார், பாதாளத்தில் இருக்கார், நரகத்தில் இருக்கார், சொர்க்கத்தில் இருக்கார். ஏன் ஒரு சிம்ஹம் ஒரு மானை சாப்பிடுகின்றது, அந்த பல்லிலும் அவர் இருக்க வேண்டும், அந்த அணுக்களிலும் அவர் இருப்பார். அந்த மான் இறந்து போகின்றது, அந்த மான் உடம்பிலும் அவர் இருக்கின்றார். கொலை புரியும் எல்லாவித கொலைவெறியாளர்களும் உடம்பிலும் அவர் இருக்கின்றார். எல்லாவித நம்ம செயல்களிலும் அவர் இருக்கின்றார். அவர் பக்ஷபாதம் இல்லாதவர், இஸ் இம்பார்ஷியல். நீ நம்முடைய இந்து மதம் என்ன சொல்றது? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ். புத்த மதமும் ஜைன மதமும் அதுதான். நீ ஒன்றை கொலை உண்டால் அதற்கு நீ கூலி கொடுத்தாக வேண்டும், மறுபிறப்பில் கூலி கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்பு அன்னத்தால் உண்டாக்கப்பட்டது. இது ஒரு அளவு வரதான் இது ஆடிக்கொண்டு நாடிக்கொண்டெல்லாம் இருக்கும். பிறகு இந்த உருவங்கள் மாறும், உருவங்கள் மாறலாம், அப்படியே மாறிடும். அது எரிந்து போகும் பொழுது அது புகைக, அந்த புகையெல்லாம் ஒரு என்ன சொல்வார்கள் பொருளாக மாறி அதுக்குள் எனர்ஜி சக்தி உள்வர அது துடித்து கொண்டு வேறொரு உயிராக வருகின்றது. அதனால்தான் இந்த ஞானம் ஆத்மா வேற உடம்பு வேற என்ற பெரும் தத்துவத்தை விளக்கிய அந்த சண்டாளன் ஞானம்பா அப்பி என்று இந்த பேராசிரியர், இந்த மகா ஆசிரியர், உலகத்தின் ஆசிரியர் சங்கராச்சாரியார் திகைத்து போய் அங்கேயே நின்றார். அந்த இடத்தில் கூட நான் சென்றிருந்தேன் காசிக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு. அங்கு அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு எதிர்க்க அந்த மசூதியை இருக்கு. அந்த மசூதி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்து கோவிலுடைய கட்டிடங்கள் தான். அது பற்றி இன்னும் இப்போ நம்ம ஊர் கோவிலில் கோபுரத்தில் மேலே ஏதாவது ஒரு முழுமையா ஒரு வட்டமாக நம்ம ஏதாவது ஒரு பொருளை எங்கே வைத்தோம் நமக்கு தெரியும் கீழே எப்படி இருக்கின்றது. ஏன்னா அந்த சிற்பங்கள், கலை ஓவியங்கள், செதுக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே நான் நினைத்தேன் இது ராஜகுமாரனோட மாளிகையா இருக்கலாமோ, அதனால இவர் கட்டியிருக்காரு. அந்த சிற்பங்களை கொஞ்சம் பார்க்கும்போது எல்லாமே அந்த வடக்கு நாட்டில் உள்ள ஒரு கோவில்களின் சிற்பங்கள் தான். எல்லாம் விஷ்ணு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அதுக்கு மேல அந்த டோம், அவர்களுடைய கொண்டை என்று கூறுவார்கள், அவர்களுடைய தலைப்பா அந்த வட்டுக்கள் உருண்டாக இருக்கும். அரேபியன் கல்ச்சர் அப்படிதான், அது கலாச்சாரம் அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன கூறுகின்ற இத்திகாசங்கள் நிறைய இருக்கின்றன. சங்கராச்சாரியருடைய ஆலயம் மாதிரி ஒன்று, ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியன்னு ஒரு பெரிய வளையம், ஆர்ச் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். அங்கே அதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல், அதாவது வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு இடங்கள் தான். அதில் வரலாறு இல்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் வரலாற்றுக்கு ஆதாரமான பல கவிதைகள், பல சொற்கள், பல நூல்கள் எல்லாமே இருக்கின்றன. அதனால் நம்முடைய தேச பிள்ளைகள், இஸ்லாமிய சகோதரர்கள், நம்முடைய தேசத்தின் அவர்களும் பிள்ளைகள். எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் நம்முடைய தேசத்தின் பிள்ளைகள் தான். அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதனால் அவர்கள் தானாக முன்வந்து இதை வேண்டாம் என்று கொடுக்கலாம். இல்லை, இது திருப்பியும் மீண்டும் மீண்டும் இந்த சர்ச்சை வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை நாம் அணைக்க வேண்டும். அணைத்து கொண்டு எல்லாரும் ஒன்றுதான்ப்பா என்று அந்த பாதையில் நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். நீ பாத்தியா, நீ அதை பண்ணல, நீ எனக்கு இது பண்ணிட்ட. ஏற்கனவே முகலாய சாம்ராஜ்யங்கள், சில மன்னர்கள், அவுரங்கசீப்லாம் துஷ்ட மன்னன் தான். அவன் சொந்த தம்பியை கொண்டிருக்கான், அப்பாவை சிறைப்பிடிச்சு வச்சான் ஷாஜஹானை. எல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அது அவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்த செல்ஃபிஷ்னஸ்.
சுயநலவாதிகள் அப்படிம்பாங்க. பணம், ஆட்சி, அதுக்கு என்ன வேணால் செய்வாங்க. அப்பாவே சிறை வச்சிருக்கான். அதனால் அதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இதே போல தான் அதுவும். அந்த சில துஷ்ட ஜனங்கள், சில வேண்டாத தீவிரவாதிகள் சில ஏதோ செய்திருந்தாங்க. எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதை நாம் எல்லோரும் மறந்துவிட்டு ஒன்று கூடி ஒன்றாக ஒரு தாயின் பிள்ளைகளாக, ஒரு நாட்டின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக நான் என்ன வேண்டுகோள் விடுக்கின்றேன் என்றால், தானாகவே என்னப்பா அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் அல்ல, இதில் ஆதாரங்கள் அவர்களுக்கு இந்துக்களுக்கு இருக்கு, நம்ம சண்டை போடாமல் அவங்களுக்கு கொடுத்து விட்டு வேறொரு இடத்தை வாங்கி கொண்டு பெருசாக மசூதி கட்டலாம். அரசாங்கத்தின் அனுமதி பெற்று, அவர்கள் உதவி பெற்று எல்லோரும் சேர்ந்து அவர்கள் கட்டிக்கொள்ளலாம் என்பது என்னுடைய எண்ணம். அதுவரைக்கும் நான் மீண்டும் தொடர்கிறேன். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். சர்வே ஜனாக சுகினோ புவந்து. ஹரி ஓம்.